guys, welcome to தமிழ்ச்சி சமையலறை. இன்னைக்கு ஈஸியாக எறா தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸி தான், ஆனால் கரெக்டான டைமில் குக் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும். அதான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு எறாவை நீட்டாக கழுவி வச்சுருக்கோம். அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா, அதாவது மசாலா ஒன்றும் இல்லை, 2 தக்காளி, அதில் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு 4 பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். பொடியாக நறுக்குன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். ஏன்னா ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கறனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கோம். நீங்கள் காரம் நிறையா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கழுவி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்க போகிறோம். எப்பவுமே எறா கடைசியில் தான் சேர்க்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும். இல்லைன்னா எறா கொஞ்சம் ஹார்டாகிடும், சாப்பிட்றதுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் லாஸ்ட்டில் எறாவை சேர்த்துட்டு 5 மினிட்ஸ் கரெக்டாக, அதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்திடலாம். 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு எறா. இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாசனையே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, எறா நல்லா வெந்துடுச்சு. உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.